கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் நம் தேவன் நம்முடைய வாழ்க்கையை அவர் எப்படி வழிநடத்துகிறார் என்று நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு வருகிறோம். நம்முடைய தேவன் பாருங்க, நம் மேல் அன்பு வைத்து அவர் நம்முடைய வாழ்க்கையை அழகாக வழிநடத்தி கொண்டிருக்கிறார். நாம் சில பேர் அதை அறிந்து கொள்வதில்லை. நம்முடைய வாழ்க்கையிலே ஏதோ ஜூம்பூம்பா போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம். ஏதோ ஒன்று வருது, நம்ம ஏதோ உழைக்கிறோம் வாங்குகிறோம், அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் அவர் உங்களை மேல் கரிசனையாக இருந்து உங்களுக்கு தேவையானதை, இப்போ உங்களுக்கு இன்றைக்கி தேவைன்னா ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என் பிள்ளை அதை நேசிக்கிறான், அதை வாங்கிறதுக்கு பிரயாசப்படுறான், அதன் மேல் அவன் இருக்கிறான்னு சொல்லும்போது உங்களை கைவிடுவாரா? அவர் வந்து உங்களுக்கு அற்புதமாக வழி நடத்துவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். உங்களுக்கு ஏதாட்டு குறைவு இருந்தாலும் அற்புதமாக வழி நடத்துகிறார். நீங்கள் உங்களுக்கு பேசுகிறதுக்கு ஒரு குறைவான உங்களுக்கு இது இருந்துச்சுன்னு வச்சாங்களாம், நீங்கள் பேசுறதுக்கே தெரில, ஆனாலும் தேவனுடைய ஞானத்துக்குள்ளே அதனுடைய வசனத்தை நீங்கள் கேட்கும் பொழுது உங்களுடைய நாவிலே அவர் குடிகொண்டிருக்கிறார். ஆகையால் உங்களுடைய நாவை அழகாக பயன்படுத்துவார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு குறைவு இருக்காது. இப்படித்தான் அவர் தேடி வருகிறார் பாருங்கள். அவர் தேடி வந்து அவருடைய வார்த்தை எப்படி பாருங்கள், சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் அந்த பூமி பாருங்கள், எல்லாம் ஒரு 3/4 பாகம் தண்ணி தான் இருக்குது. அப்படி தானே? அந்த பூமியில் பாகம் தான் நிலம், அந்த அளவுக்கு தண்ணி நிறைஞ்சிருக்கு. அதே போல் பூமி கர்த்தர் அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கு இல்லையா? இன்றைக்கி பாருங்கள், கர்த்தரை தேடுறாங்க. இந்த மாதிரி தேடி, கர்த்தாவே என்னை வழிநடத்தின தேவனையும் உமக்கு நன்றி. இந்த உலகத்தில் பாருங்கள், ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷம் தேவனை தேடித்தான் இருக்காங்க. பாருங்கள், அந்த பூமி சுழற்சியாக இருக்குது பாருங்கள். அங்கே கொஞ்ச நேரம் கழித்து அங்கே 6 மணி ஆகுது, கொஞ்சம் நேரம் கழித்து அங்கே 6, 7, 8 இப்படி சுற்றிக்கிட்டே இருக்குது. 6 அப்படி காலையில் எந்திக்கிறதுக்கு எல்லாருக்கும் ஒரு பேட்டர்ன் வச்சு எப்பவும் அதை நினைவு கூறும்படி அந்த அளவுக்கு தேவன் இந்த பூமியை அழகாக படைத்திருக்காரு. எல்லாருமே பாருங்கள், காலையில் எழுந்திரிச்சோன்னே எல்லாம் தேவனை நன்றி சொல்கிறாங்க. அதே போல் காலையில் அப்படியே கிளீட்டாக இந்த பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது. எப்பொழுதும் தேவனை அறிகிற அறிவை அவர் தேன் வச்சிருக்கிறார். ஏனென்றால் அவர் தான் இந்த பூமியை இயக்கி கொண்டிருக்கிறார். அவர் நினைவூட்டுதல் என்ன? நான் இன்றி நீ இல்லைப்பா, அகல் என்னை பற்றிக்கொள், என்னோடு இரு, நான் உன்னை வழிநடத்துகிறேன் என்று சொல்லி அவர் உங்களுக்கு இதை காட்டுகிறார். அதைத்தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கிறது, அவருடைய அறிவினால் நிறைந்திருக்கிறது. ஆகையால் நாம் கர்த்தரை தேடும் பொழுது பாருங்கள், ஒவ்வொரு நாளும் அவரை தேடும்போது அவருடைய வழிநடத்தலை நாம் அறிஞ்சுக்கணும். ஆண்டவரே, இந்த அற்புதமான பூமியை படைத்து இந்த அழகான கண்களை படைத்த என் தேவனே உமக்கு நன்றி. அதை பார்க்கறதற்கு ஒரு தருணத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி. இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இந்த உலகம் பார்க்க முடியாத அளவுக்கு இந்த உலகத்தை விட்டு போயிட்டாங்க. ஆனாலும் இன்று நான் நின்று இந்த உலகத்தை ரசிக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே, உமக்கு நன்றி. எப்படி தேவனை அறிகிற அறிவை நாம் பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். அவர் மேல் நாம் வாஞ்சியாக இருக்கும் பொழுது என் பிள்ளை என் மேலே வாஞ்சியாக இருக்குன்னு சொல்லி அவர்களை அந்த அளவுக்கு அவர்களை ஆசீர்வதித்து இந்த உலகமே சுற்றி பார்க்குற அளவுக்கு அவர் மேல் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். பாருங்கள், இந்த உலகத்தை எத்தனையோ பேர் சுற்றி பார்க்க முடியாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. நாடு விட்டு நாடே போயிருக்க மாட்டாங்க, அப்படியே இங்கே வாழ்ந்து இப்படியே இறந்துருப்பாங்க. வேறு நாடை பார்த்துருக்க மாட்டாங்க, வேறு சூழ்நிலையை பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த அற்புதமான படைத்த இந்த 3/4 வாசி இருக்கிற அந்த ஜலத்தில் இருக்கிற எத்தனையோ மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அழகழகு மீன், கலர்ஃபுல் மீன், அது மேலே பெயிண்ட் அடித்த மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு அது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதை பார்க்கறதுக்கே நமக்கு ஒரு அருமையான கண்களை கொடுத்தாரு. இந்த அன்பு தேவன் எப்படிலாம் நம்மளை வழிநடத்துகிறார் பாருங்கள். உனக்கு நான் எல்லாம் உனக்கு காமிக்கிறதுக்கு நான் வச்சுருக்கேன்டா, நீ பார், ரசித்து பார் இந்த பூமியை. அதனுடைய பார்க்கும் பொழுது நீ தேவனை அறிகிற ஒரு அறிவை பெற்றுக்கொள்வார். ஆகா, இந்த அற்புதமான தேவன், இந்த உயிரினங்களை படைத்த இந்த தேவன் என்னை இந்த பூமியில் எவ்வளோ அழகாக படைத்திருக்கிறார். இந்த அவரை தேடுகிற ஒரு அறிவு எனக்குள்ளே வந்துவிட்டது. இந்த பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களையும் எவ்வளோ அழகழகாக படைத்திருக்கிறார், என்ன அற்புதமாக படைத்திருக்கிறார். அதெல்லாம் எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. அது பார்க்கறதற்கும் இந்த பூமியினுடைய எல்லாத்திலையுமே பார்க்கும் பொழுது எனக்கு எல்லா விதமான காரியத்தையும் எனக்கு அறிந்து கொள்ளக்கூட ஒரு ஞானத்தை கொடுத்தீரே, உமக்கு நன்றி அப்பா. இப்படி சொல்லி பாருங்கள், கர்த்தர் நமக்கு இந்த மாதிரி ஒரு வழிநடத்தலுடைய தூண்டுதலை கொடுக்குறார். இப்படி ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ளே வந்து அதை அறிந்து அதை புரிந்து அதன் மேல் வாஞ்சியாக இருந்து அதன் மேல் அவர் மேல் அன்பு செலுத்தி அதனோடு அவன் அதில் லயிக்கும் பொழுது என்ன நடக்குன்னா, கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை அற்புதமாக வழி நடத்துகிறார். இப்படித்தான் அவர் வழி நடத்துகிறார். சும்மா ஏனதான நின்று கூக்குரல் விட்டு ஐயோ ஆண்டவரே வாரம்னு சொன்னால் எங்கேருந்து அவர் சொல்கிறார், நீ ஏற்கனவே இருக்கப்பா,
நீ இதை பார்த்து அதை ரசித்து என்னோடு இருக்கிற அந்த வார்த்தையை கவனித்தாலே போதும். வாருமையா வாருமையான எங்கேருந்து வரும்? அவர் ஏற்கனவே நம்மகிட்ட தான் இருக்கார். நமக்கு உள்ளத்திலே அவர் குடிகொண்டு இருக்கார். நாம் அவருக்கான வாஸ்தலத்தை திறந்து கொடுத்திருக்கிறோம். ஆகையால் அவர் உட்கார்ந்து இந்த அற்புதமான கண்களிலே அவர் பார்க்கிறார். இந்த சரீரத்துக்குள்ளிருந்து அவன் எங்கெல்லாம் போக வேண்டும் அப்படின்னு நீங்கள் வாஞ்சியாக இருக்கும்போது இந்த சரீரத்தை அவர் பயன்படுத்துவார். அதைத்தான் இந்த சரீரத்தை அவருக்கு ஒப்பு கொடுக்கணுங்கிறது. இந்த சரீரத்தை ஒப்பு கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தேவையானது என்ன வேணுமோ அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த நாடு விட்டு நாடு போய் பார்க்கணுமா, இயற்கையை ரசிக்கணுமா, இந்த சமுத்திரத்துக்குள்ளே போய் அதை பார்க்கணுமா, இதெல்லாம் நீங்கள் ஒரு வாஞ்சியாக இருக்கணும் பாருங்கள். நீங்கள் என்ன வாஞ்சியாக இல்லாமல் ஏதோ வேலை செஞ்சால் வாங்கினோம் 8 மணி நேரம் பார்த்தோம் சாப்பிட்டோம் தூங்கணும் அவ்வளோதான். இன்றைக்கி பாருங்கள் இந்த பெரிய பெரிய அழகான டிவியில் ஸ்க்ரீனில் போட்டு வெளியே உள்ள நாடெல்லாம் காமிக்கிறாங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்முடைய நாட்டே பாருங்கள், சில ஸ்டேட்டில் உள்ளதெல்லாம் எல்லாம் அழகாக காமிக்கிறாங்க. அதெல்லாம் பாருங்கங்க. பார்க்கும் பொழுது இந்த அளவாக ஆண்டவர் படைச்சிருக்கிற மரம், செடி, கொடிகள், பூக்கள், அந்த நிலங்கள் எவ்வளோ பச்சைன்னு எவ்வளோ அழகாக அற்புதமாக படைச்சிருக்கிற நீர்வீழ்ச்சி, அதனுடைய பறவைகள், சத்தங்கள், மரங்கள், காடுகளுடைய எத்தனை மரங்கள், எத்தனை விதமான கொடிகள் அழகழகாக பூத்து கிடக்கிற இதை பார்க்குறக்கு ஒரு தருணத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இதை நான் பார்க்கறதற்கு நான் வாஞ்சியாக இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் நம் உள்ளத்தில் இருந்து அவருக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது என்ன நடக்குது பார்த்தீங்களா? நான் சொன்னோம்ல, அதன் அறிகிற அறிவை அறியும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் அவர் பூர்த்தி பண்ணுகிறார். இப்படித்தான் அவர் உங்களை தேடி வந்து வழி நடத்துகிறார். ஆகையால் அவருடைய வார்த்தைகளை கவனிக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தார்.